வணக்கம். தங்கம், வெள்ளி விலையில திடீர்னு ஒரு பெரிய மாற்றம். ஒரு அதிரடியான ஏற்றம்னு கூட சொல்லலாம். சரி, கடந்த சில நாள்ல மார்க்கெட்ல என்னதான் ஆச்சு? அடுத்து என்ன ஆகப் போகுது? வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? என்னடா இது தங்கம் வெள்ளி விலை திடீர்னு இவ்ளோ ஏறுதுன்னு? ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். மார்க்கெட் நிலவரங்களும் அதே தான் சொல்லுது. தங்கம், வெள்ளி ரெண்டுமே மறுபடியும் ஒரு பெரிய ஏற்றப்பாதைக்கு திரும்பி வந்திருக்கு. இது ஏதோ சின்ன மாற்றம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு முக்கியமான திருப்பம். முதல்ல நாம வெள்ளியோட விலைய பத்தி பார்க்கலாம். எண்கள் எப்பவும் பொய் சொல்லாது இல்லையா? வெள்ளியோட விலையில நடந்திருக்கிற இந்த மாற்றங்கள் நிஜமாவே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. இன்னைக்கு நிலவரப்படி ஒரு கிராம் வெள்ளியோட விலை ரூ. 100.10. இந்த அதிரடி மாற்றத்தோட முதல் புள்ளி இதுதான் சொல்லலாம். ஆனா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வாரத்துல மட்டும் 1 கிலோ வெள்ளிக்கு ரூ. 1100 ஏறி இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாள்ல இவ்ளோ பெரிய ஜம்ப். சரி, இப்போ வெள்ளில இருந்து நம்ம கவனத்தை தங்கம் பக்கம் திருப்புவோம். தங்கத்தோட கதை இன்னும் கொஞ்சம் பெரியது. இந்த வருஷம் முழுக்க அதோட நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு பரந்த பார்வை நமக்கு கிடைக்கும். இந்த வருஷத்துல மட்டும் தங்கத்தோட விலை இதுவரைக்கும் 16% உயர்ந்திருக்கு. இது ஒரு நிலையான, அதே சமயம் ஒரு வலுவான ஏற்றத்தை காட்டுது. இப்போ நடந்த இந்த திடீர் விலை உயர்வுக்கு இது ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. 24 கேரட் தங்கத்தை விட 22 கேரட் தங்கத்தோட 1 கிராம் விலை ஏன் அதிகமா இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, 24 கேரட் விலைங்கிறது சுத்த தங்கத்தோட விலை. ஆனா 22 கேரட் விலைங்கிறது ஆபரண தங்கத்தோட ரீட்டைல் விலை. இதுல சேகுலி, சேதாரம், ஜிஎஸ்டி மாதிரி சில கூடுதல் செலவுகளும் சேர்ந்திருக்கும். அதனால தான் சில சமயம் அதோட 1 கிராம் விலை அதிகமா தெரியுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் விலை 7200 தாண்டி போயிருச்சு. அதே மாதிரி நம்ம வழக்கமா வாங்குற ஒரு சவரன் 22 கேரட் நகைத்தங்கத்தோட விலை 1,18,000 தாண்டி ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு. மார்க்கெட் எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு தெளிவா காட்டுது. எவ்வளவு தூரம் விலை ஏறினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும்? சந்தை நிபுணர்களோட கணிப்புகள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நமக்கு சொல்லுது. இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு விதமான டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னையோட கணிப்புப்படி விலை இன்னும் அதிரடியா உயர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த வார கடைசியில விலையில ஒரு சரிவு வரலாம், இல்ல ஒரு கரெக்ஷன் நடக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு நிலையற்ற தன்மையை காட்டுது. ஆக, இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மாற்றங்களோட அளவு. ஒருவேளை விலை ஏறிச்சுன்னா ஒரு சவரனுக்கு 3000 இருந்து 3500 வரைக்கும் கூட உயரலாம். அதே சமயம் விலை இறங்குச்சுன்னா 3500 இருந்து 3800 வரைக்கும் சரியாவும் வாய்ப்பு இருக்கு. இது மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. அப்போ நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இந்த அதிரடி விலை உயர்வு இப்படியே தொடருமா, இல்ல கணிச்ச மாதிரி ஒரு பெரிய விலை சரிவு வரப்போகுதா? மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?